கௌரி மனோகரியை கண்டேன் ஒரு ஆளவன் வடிவத்திலே. பருவங்கள் சென்றாலும் கண்ணன் அவன் கவிராஜ சங்கீத மன்னன். அவன் கவிராஜ சங்கீத மன்னன். கவிராஜ சங்கீத மன்னன். கவிராஜன் கவியரசர் கண்ணதாசன். சங்கீத மன்னன் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். இந்த பாட்டு கௌரி மனோகரியை கண்டே ஒரு ஆடவன் வடிவத்திலே. இது மழலை பட்டாளம் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். 1980ஆம் ஆண்டு வெளியான படம். இந்த படத்தை இயக்கினவர் நடிகை லக்ஷ்மி அவர்கள். அதை கே பாலச்சந்திய மேற்பார்வையில் இயக்கியிருந்தார். இதில் விஷ்ணுவர்தன் மற்றும் சுமித்ரா முக்கியமான பாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி. இப்போ நான் இந்த பாட்டு சொன்னேன்னா பாடினேன்னு சொல்ல முடியாது. கௌரி மனோகரியை கண்டேன், அது என்ன ராகம் சொல்ல முடியுமா? இது மாதிரி கேள்விகள் இங்கிலீஷில் ஒரு 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 வசனம் இருக்குது. நோ ப்ரைஸஸ் ஃபார் கெஸ்ஸிங் த கரெக்ட் ஆன்சர். அதாவது நீங்கள் சரியான விடை சொன்னால் அதுக்கு உங்களுக்கு மதிப்பெண் இல்லை. ஏனென்றால் பதில் பாடல்களிலேயே இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பேசும் மொழி என்னன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த பாடலுடைய ராகம் என்ன என்று கேட்டால் கௌரி மனோகரி. கௌரி மனோகரி என்பது ஒரு கர்நாடக சங்கீத ராகம். இதை கர்நாடக சங்கீத பாடகர் ஜிஎஸ் மணி அவர்கள் ஒரு தடவை அதை பற்றி சொல்லும்போது இது ராகா ப்ரொக்ளமேஷன் சொல்லுவார். அதாவது ஒரு அறிவிப்பை ஒரு அறிவிப்பு, ஒரு டிக்ளரேஷன், ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு ராகம். இந்த ராகத்தில் நிறையா பாடல்கள் இருக்கலாம். கே மகாதேவன் பாட்டும் நானே போட்டிருக்காரு திருவிளையாடலில். அதுவும் ராகா ப்ரொக்ளமேஷன் தான். சிவபெருமான் தான் எப்படிப்பட்டவங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கிறார் இல்லையா? அதனால் கௌரி மனோகரி வச்சு அவர் போட்டிருக்காரு. இது எம்எஸ்வி போட்டது. பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எம்எஸ்வி பாடல்களை பற்றி பேசும்போது ராகங்களை பற்றி பேசுகிறது அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னா அவரே அவர் கர்நாடக ராக அடிப்படையில் பாடல்கள் போடுவதில்லை. அவரே தான் டியூன் பண்ணி அவரே தான் போடுறாரு அப்படின்னு. ஆனால் பல பாடல்களை சுத்தமான கர்நாடக ராகத்தில் போட்டிருக்காரு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி. இந்த பாடலை பாடிட்டு கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங்லாம் பண்ணி 2-3 நாள் கழித்து இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம் அவர்கள். அவங்க கர்நாடக இசை விமர்சகர் சுப்புடுவை சந்திச்சிருக்காங்க. சுப்புடு கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டு கர்நாடக சங்கீத அடிப்படையில் ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு. இந்த பாட்டை பாடி காமிச்சிருக்காங்க 2-3 வரியை. அதை கேட்டவொன்னே அப்படியே சுப்புடு அசந்து போயிட்டாராம். ஏன்னா இப்படி இந்த ராகத்தை இப்படி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவங்கள பற்றி பேசுகிற ஒரு வீடியோவை நான் கீழே இணைச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவங்க பேசும்போது சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பெரிய மேதை, அவர் ஒரு சுரம் கொடுத்தா கூட அதிலே கூட பாட்டு போட்டுருவார் அப்படின்லாம் அவரை பற்றி இவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. அதனால் ஒரு கர்நாடக இசை விமர்சகர், அதுவும் ஒரு கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய சுப்புடு அவர்களாலே அவரையே பிரமிக்க வைத்த ஒரு பாட்டு இந்த கௌரி மனோகரி கண்டே. இந்த பாட்டு அதனுடைய இங்கே 2 இணைப்பு கொடுத்துருக்கேன். ஒன்று வாணி ஜெயராம் அந்த பாடலை பற்றி பேசுது, இன்னொன்று அதிலே இந்த பாடல் கொஞ்சம் இருக்குது. அதில் பாடலுடைய முழு இதுவும் தனியாக கொடுத்து கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலை பற்றி நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ரொம்ப அந்த ராகத்தினுடைய முழு பரிமாணங்களையும் கொண்ட ஒரு இனிமையான ஒரு பாடல். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக கொஞ்சம் நீளமான பாடல். அந்த கர்நாடக சங்கீதத்தில் ஆர்வம் இல்லாட்டாலும் உங்களுக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். நன்றி. இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.